Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் திமுகவைச் சேர்ந்த அரசு வழக்கறிஞர் முருகேசன் சொத்தை அபகரித்து ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வெள்ளக்கோவில் திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவருக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தை திமுகவைச் சேர்ந்த அரசு வழக்கறிஞர் முருகேசன் ஏமாற்றி பறித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திமுக அமைச்சர் மு.பே. சாமிநாதனிடமும் காவல்துறை அதிகாரிகளிடமும் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறப்படுகிறது. இதேபோல் மேலும் சிலரிடம் சொத்துக்களை அபகரித்துள்ள அரசு வழக்கறிஞர் முருகேசன் திமுக அமைச்சர் மு.பே. சாமிநாதன் மூலம் ஒன்றும் இல்லாமல் செய்வேன் என பாலமுருகனை மிரட்டியதாகவும் தெரிய வந்துள்ளது. இதனால் விரக்தியும் வேதனையும் அடைந்த பாலமுருகன் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அங்காளம்மன் கோயிலில் நியாயம் கிடைக்க சூடம் ஏற்றி தேங்காய் உடைத்து வேண்டியது வீடியோவாக வெளியாகி பரபரப்பானது. மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் எனவும் வரும் 27ஆம் தேதி மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் கனமுதல் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை தூத்துக்குடியில் 38.4 டிகிரி செல்சியஸாக பதிவாகி உள்ளதாகவும் இதேபோல் அதிகபட்ச மழை பதிவாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் 2 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சனிக்கிழமை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.